தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழல்ல திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள்ல தீவிரமா இயங்கிட்டு வராங்க. ஆனா நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் இதுவரை எந்த கட்சியும் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவிக்கல. அதேபோல ஈரோடு பொதுக்கூட்டம் மற்றும் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு பின் தாவேக கட்சி சைலண்ட் மோடுல இருப்பது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக தாவேக அமைதியாக இருப்பது அவருடைய தொண்டர்கள் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயக படத்தோட ரிலீஸும் தணிக்கை வாரியத்தால தள்ளி போயிருக்கு. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணைக்கு 2 முறை விஜய் ஆஜராகியிருக்காரு. இதனால விஜய பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயற்சிப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தாவேக தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு. தாவேக போட்டியிட உள்ள முதல் தேர்தலிலேயே பொதுச்சின்னம் ஒதுக்கியிருப்பது விவாதமாக மாறியிருக்கு. இதனால தாவேகவினர் உற்சாகம் அடைந்தாலும் நேற்றைய நாள் முழுவதுமே விசில் சின்னத்தை வச்சு சோஷியல் மீடியால அலப்பறை செஞ்சுட்டு இருக்காங்க. இதையடுத்து விசில் சின்னம் கிடைத்தது தொடர்பா விஜய் ஒரு பதிவையும் எழுதியிருந்தாரு. அதுல நமது சின்ன விசில், நல்லவர்களுடைய சின்ன விசில், நாடு காப்பவர்கள் சின்ன விசில், ஊழலை ஒழிக்கும் சின்ன விசில், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில், வெற்றி சின்னம் விசில், விசில் போடுவோம் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. ஆனா தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னத்தையே அப்படியே அந்த பதிவுடன் புகைப்படமா வெளியிட்டிருந்தாரு. விசில் சின்னத்துடனோ அதன் புகைப்படத்துடனோ விஜய் ஒரு புகைப்படத்தை கூட வெளியிடாதது அவருடைய தொண்டர்கள் மத்தியில கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால பலரும் விஜயின் அட்மின் மூலமாகத்தான் அந்த பதிவு எழுதப்பட்டதா விமர்சிச்சுட்டு வராங்க. இதனால விஜய்க்கு இன்னும் தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பாக ஆர்வம் வரவில்லை என்றும், வீட்டில் இருந்து கொண்டே அரசியலில் சாதிக்க முடியாது அப்படின்னும் அரசியல் நோக்கர்கள் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க.